சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? ஆமீனா. ஆமீனா, எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 9 வருஷம் ஆகுது மேடம். பசங்க இருக்கா? பசங்க 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு. என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு 1வது படிக்கிறா, பையன் 3வது படிக்கிறான். ம். அதாவது ஒரே பிரச்சனையா இருக்கு மேடம் எங்களுக்குள்ள. ம். கொஞ்சம் இப்போ அவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு பண்றாரு, லவ் பண்றாராம் ஒரு பொண்ணை. அது எங்க வீட்டுக்கே வீடு தேடி என்னை வந்துச்சு. நான் என்ன அண்ணின்னு சொல்லியிருக்கிறாரு எங்க வீட்டுக்காரு. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, நீங்க அண்ணி தானே, எங்களை சேர்த்து வைங்க, நாங்க லவ் பண்றோம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுச்சு. இல்லம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் தான் அவரே என் பசங்கம்மா அப்படின்னேன். அதுக்கப்புறம் இது நல்ல வேளை நீங்க சொன்னீங்க அப்படின்ச்சு. அப்புறம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்புறம் அங்கேயே ஒத்துக்குச்சு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரு தப்பு பண்ணது எல்லாமே ஒத்துக்குச்சு, வேணான்னு சொல்லிடுச்சு. அவரும் சரின்ட்டு வேணான்னு அதான் என் பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்றாரு. அதான் இப்போ நான் வேணான்னு இருக்கேன். சரி, என்னைக்கு நாங்களும் லவ் மேரேஜ் தான் மேடம். சரி, என்னைக்கு நம்மளுக்கு துரோகம் பண்ணாரோ அதோட அவர் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 8 மாசமா எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். நான் வேலைக்கு போகிறேன். என்னை அடிக்கிறாரு. ஃபோன் பண்ணி அசிங்கமா அவ்வளோ காது கொடுத்தே கேட்க முடியல, அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. இப்போ நான் என் பசங்களுக்கு படிப்புக்கெல்லாம் நான் என்ன மேடம் பண்ணுவேன்? வேலைக்கு போய் தானே ஆகணும். ஒரு காசு கேட்டால் என்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆம்பளைங்க தப்பு பண்ணால் நம்ம மன்னிச்சு வாழணும். அந்த தப்பு நான் பண்ணி தான் என்னை வெட்டியிருப்பார்ல மேடம் அவரு. அந்த துரோகத்தை தான் என்னால் மன்னிக்க முடியல. குடி வர டெய்லியும் குடிக்கிறது, அசிங்கமா பேசுறது, இதை என்னால் அவர் பண்ண தப்ப மன்னிக்கவே ஜீர்ணிக்கவே முடியல என்னால். வேணவே வேணான்றேன் நான் அவரை. என்ன வேலைமா செய்றீங்க? நாங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறோம் மேடம். அதான் பார்சல்லாம் கட்டுறது அந்த மாரி மேடம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, நான், என் பசங்க இருக்கோம். ஒரே பொண்ணா நீங்க? 3 பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. அந்த 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நீங்க என்ன தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதான் எனக்கு டார்ச்சர் கொடுக்கூடாது மேடம். போனை போட்டு அசிங்கமா பேசுறாரு. நான் வேலைக்கு போக விட மாட்டாரு, பின்னாடியே வராரு. அவர் கூட போய் வாழறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல? அவரு தப்பு பண்ணிட்டாருல மேடம். இப்போ மன்னிக்க முடியல மேடம். என்னால அது ஜீர்ணிக்கவே முடியல. நான் யாருமே வேணாம் தானே அன்னைக்கு நான் உங்க பின்னாடி ஓடி வந்தேன். இப்போ எனக்கே இந்த மாதிரி துரோகம் பண்ணா எப்படி மேடம் நான் மன்னிக்க முடியும்? என்னால அதை தான் மன்னிக்க. ஒரு நல்ல குடிகாரனா இருந்தா கூட நான் வாழ்க்கை நடத்திடுவேன். இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால என்னால மன்னிக்கவே முடியல அவரை. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? எங்க அப்பா வேணான்னாரு. வேணாம், நீ எங்கன்னா ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துரு அப்படின்றாரு எங்க அப்பா கூட. எனக்கு நான் யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. நான் ஹாஸ்டல்ல கூட போய் சேர்ந்துக்கிறேன். அப்பாக்கு உங்களை வீட்டுல வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கா? நீ அப்போ நீ ஓடி போய் தானே கல்யாணம் பண்ண, எங்க பேச்செல்லாம் கேட்கல. இப்போ 2 புள்ள வாங்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்றாங்க. இப்போ அந்த தப்பு நம்ம பண்ணா இவங்க சும்மா விடுவாங்களா கேக்குறேன். பொம்பளைக்கு ஒரு சட்டம், ஆம்பளைக்கு ஒரு சட்டமா மேடம்? எல்லாருக்குமே ஒரு சட்டம் தானே மேடம்? அதுதான் என்னால மன்னிக்க முடியல. திமுரு வேற. நம்ம பண்ண தப்ப மன்னிச்சு உணர்ந்து அதை உணர்ற மாதிரியே தெரியல மேடம். அவரு உணர்ந்து ஒரு மன்னிப்பு கேட்கற மாதிரியே அவர் தெரியல. திமுரு ஆங்காரம் ரொம்ப பண்ணிக்கின்னு என்ன அடிக்கிறாரு. இங்க பாருங்க மேடம், எவ்வளவு தழும்பெல்லாம் இருக்கு பாருங்க மேடம். அவ்வளவு அடி அடிச்சாரு மேடம். நான் தப்பு பண்ண. இதெல்லாம் அவர் அடிச்ச தழும்பா? ஆமா மேடம், இங்கெல்லாம் அவர் காயம் பட்டதுதான். இந்த இடம்லாம் கருப்பா இருக்கு பாருங்க மேடம். கண்ணே ரெட் ஆயிடுச்சு. கண்ணே என்னால 2 நாளா திறக்க முடியல. 4 நாளா நான் வேலைக்கே போல. இது எதனா கேட்டா இந்த பக்கம் அடிச்சு வீங்க வச்சிருவேன்டி அப்படின்றாரு. அடிக்கிறது வரைக்கும் என்னமா பண்றீங்க? என்னால அடிக்க முடியாது மேடம். அவர் நல்லா சாப்பிடுவாரு, நல்லா குடி போதில அடிப்பாரு. எதுக்கு அடிக்குதோ அது வெளியே போட வேண்டியதானே? வெளியெல்லாம் கீழே இருக்கவங்க இந்திக்காரவங்க இந்த தெருவே வேடிக்கை பார்த்தது மேடம். என்ன தெருவுல போட்டு அவ்வளவு முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாரு மேடம். என்ன அவ்வளவு தலை வரணும், அவ்வளவு முடி வருது, அவ்வளவு இது அடிச்சாரு. என்ன உடம்பெல்லாம் போட்டு ட்ரெஸ் எப்ப நடந்தது? போன வாரத்துல கூட நடந்தது மேடம். இது போன வாரத்துக்கு இதோட 4-5 ட்ரிப்பு என்னை அடிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளோ அடி. கேட்டா திமுறா பேசுறாரு. போனை போட்டு திரும்பி நான் உன்னை அடிப்பேன்டி, இந்த பக்கம் வீங்க வைப்பேன்டி. அவ்வளோ புடவை கிழிச்சிருக்காரு மேடம் என் பீரோல இருந்து. அவ்வளோ புடவை கிழிச்சு, நீ எதையும் கட்டக்கூடாது, எவனும் உன்னை பார்க்கக்கூடாது, அதனால தான் உன்னை அடிக்கிறேன், எவனும் என் மூஞ்ச பார்க்கக்கூடாதான், அதனால தான் உன்னை அடிச்சு கிழிக்கிறேன் மூஞ்ச. அவங்க அம்மா சொல்றாங்க, பசங்க அவங்க பேரன் பேச்சு தானே மேடம், 1000 தான் இருந்தாலும் அவங்க பேரன் பேச்சு தானே, இதுங்கெல்லாம் செத்துரும், இதுங்கெல்லாம் இருக்காதுங்க, இதுங்கெல்லாம் இருக்குன்னா தானே வாழணும்னு இவன் ஆசைப்படுறான், இதுங்கெல்லாம் இருக்காதுங்க செத்துரும் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்க மேடம். அவங்களும் அசிங்கமா பேசுறாங்க. தொடக்கு போட்டு சொல்றாங்க, நீ எப்படி இவங்க கூட வாழ்ந்துடுறேன்னு நான் பாக்குறேன். நான் 8 மாசமா நான் விட்டுட்டேன் மேடம். அதனால இவங்க நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டு ருசி காண்டாங்க. அதனால விட மாட்டுறாங்க. நான் இவனை உங்க கூட வாழ விட மாட்டேன். வேற பொண்ணு துட்டு குத்தா 1000 பொண்ணுடா, துட்டு குத்து வெளியே போடா. நான் அவங்க அம்மாவே என் எதிரிலே சொல்றாங்க மேடம். அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் இவரும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 9 பசங்க. அவங்க யாருக்கிட்டையும் இவங்க போக மாட்டாங்க, யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் தான் இவங்களை எங்க மாமியாரை பாக்குறது. நானும் சரி அம்மாவை விட்டுறாத, அம்மாவையும் பாரு குடும்பத்தையும் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோலாம் நான் தான் சமையல்லாம் பண்ணிலாம் கொடுத்துன்னு இருந்தேன்.
அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் தான் என்ன தனியா கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க அம்மா கூட இருக்க முடியாது, நீ தனியா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. திரும்பி இவங்க வந்து வந்து புருஷன் முன்னாடிக்குள்ள நாங்க சண்டை போட்டு எதனா பேசி சமாதானமா ஆகலான்னு பார்த்தா கூட இவங்க வந்து வந்து கூட்டு போயிடுறாங்க. ஏய் அங்கெல்லாம் படுக்காதடா, என் கூட வந்து படுத்துக்கோ வான்னு கூட்டு போயிடுறாங்க. நான் எவ்வளவு நாள் ஒண்டியா படுத்துன்னு இருக்குது மேடம். ஹவுஸ் ஓனரே கேக்குறாங்க, அது என்ன பொண்டாட்டியை விட்டு விட்டு ஒண்டியா போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு. செலவுக்கும் காசு தருதுல, நான் என்னதான் மேடம் பண்றது? வேலைக்கும் போக கூடாதுன்னா நான் வீட்டுல இருந்தா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. நான் சரி நம்ம கவலை மறக்கணுன்றதுக்காக தான் நான் வேலைக்கே போறேன். அதுவும் போக விட மாட்டாரு. வந்து வந்து அடிச்சாருன்னா நான் என்னதான் பண்ண முடியும்? வந்து 10 வாட்டி என்ன வீட்டுல வந்து கூப்பிடுவாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களே அதனாலதான் உன்னை விட மாட்டாங்க உங்க வீட்டுக்காரு. அவரு என்ன கூப்பிடும் போது கூட நான் அதான் நினைப்பேன், நம்மள வந்து விட்டுட்டு இருக்க மாட்டாரே, இத்தனை வாட்டி வந்து கூப்பிடுறாரே, நம்ம மேல அந்த அளவுக்கு நம்மள நேசிக்கிறாருன்னு நான் நினைச்சேன். பார்த்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லை மேடம். உங்க பேருமா? நசீமா. சொல்லுங்க நசீமா. 9 வருஷமா பிரச்சனை தான். பிடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுறது, அடிக்கிறது, நான் இல்லாத நேரத்தில் ரொம்ப கொடுமை பண்ணிட்டாப்புல. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இப்போ இடையில ஒரு பொண்ணு கூட தொடர்பு, அதில் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒரு நல்ல நாள் வந்தால் நம்ம கூப்பிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு சரி பிரியாணி கொடுப்போம் சாப்பிடுவோன்னு, அப்போ தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து வீட்டாண்டு அசிங்கப்படுத்துறது, அசிங்கமாக தான் பேசுறது. என் பொண்ணு நான் இல்லாத நேரம் தான் வந்து அடிக்கிறாப்புல. எப்படி உங்கள் அம்மா ரம்ஜான் கொண்டாடுது, பக்ரீ கொண்டாடுது அப்படின்னு ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. இது அப்படியா? நான் முஸ்லீமும் இந்துல கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அப்படியா? அவங்க தம்பி. அதுதான் பிரச்சனையா? அது பிரச்சனை இல்லை, ஜாதி எல்லாம் பிரச்சனை இல்லை மேடம். அவரு நான் அதெல்லாம் நான் கம்பல் பண்ணவே இல்லை அவரை. அவர் இஷ்டப்படி இருக்காரு, நான் இஷ்டப்படி இருக்கிறேன். அவரு தான் என்ன மாத்தினாரு, என் ஜாதிக்கு நீ வரணும். நான் சொன்னேன், நீ குடிக்காம இருந்தா நான் உனக்காக நான் மாறுறேன், நீ தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு நான் அப்படி கூட நான் பேசி பார்த்துட்டேன். நீ குடிக்காத இது, நான் உங்க இஷ்டம் போல இருக்கிறேன் அப்படின்னு கூட நான் சொல்லி பார்த்துட்டேன். குடி ஃபுல்லாக குடிக்கிறது. ஒரு பொண்ணை என்னமோ லவ் பண்ணுறாப்புல போல இருக்குது. இப்போ விட்டுட்டான் போல இருக்குது. அந்த பிரச்சனை கூட இல்லை, எங்கள் வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், 15 வீடு கிட்ட மாறிட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒரு வீடு, 2 மாதத்துக்கு ஒரு வீடு விட்டுட்டு ஓடிடுறது. நான் போய் சாமானாலேருந்து இப்போ எங்கள் வீட்டில் போட்டு, எங்கள் வீட்டில் தான் 8 மாதமாக இருக்குது. ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகுது என் பிள்ளை, எச்சி இதை எடுக்குது என் பிள்ளை. என் பிள்ளைய சந்தேகப்பட்டு அடிக்கிறது, வந்து என் வீட்லேயே வந்து அடிக்கிறது. ஒரு 10 பைசா கொடுக்குறது இல்லைம்மா சாப்பாட்டுக்குன்னு தான். போய் கேட்க போனா நீ வேறு மாதிரி போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த பிள்ளைய. அது மனசில் கவுடு சுது இல்லாமல் எல்லாத்தையும் பேசிடுது. மாமியார் என்ன சொல்லுது, என் பிள்ளை என்கிட்டே தான் இருக்கணும். அன்னைக்கு இங்கே ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க, அந்த பிள்ளைங்க கிட்ட 100 ரூபாய் கொடுத்தா கொடுக்க இல்லம்மா அந்த பொம்பளை. இந்த மாமியார் காசு தராரு, இருக்கக்கூடாது, செத்து போயிடணும். பசங்களை இங்கேதான் இங்கே வரும்போது பசங்க பையங்களை 10 ரூபா கொடுத்தாரு. அதை புடுங்குறாங்க எங்க மாமியார். குடுறா 9 வருஷமா நீ கொடுத்து அழிச்சது போதும், அந்த குழந்தை கையில இருக்குதான் புடுங்குறாங்க அந்த காசை. அவ்வளவு ரொம்ப டார்ச்சர் பண்றது எங்க மாமியாரு. எல்லாரும் சொல்றாங்க, நீ எங்களுக்கு காலடிப்பட்ட ஸ்டேஷன்ல எங்களை விசாரிச்சாங்க, அந்த பொண்ணையும் எங்க வீட்டுக்காரையும் வச்சு விசாரிச்சாங்க மேடம். எல்லாருக்குமே தெரியும் எங்க கதை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் டிராமா நடத்துறேன், நான் அந்த பொண்ணை வச்சு நான் அந்த அளவுக்கு நான் வசதியா இருக்கிறேன் அந்த பொண்ணை வச்சு டிராமா நடத்துறதுக்கு. அந்த பொண்ணு எல்லாமே சொல்றா, ஒரு அம்மா அப்பா முன்னாடி, ஒரு லேடிஸ் போலீஸ் முன்னாடி எல்லாமே இவர் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டா. இவர் தான் ஒத்துக்க மாட்டுறாரு. இல்ல என் பையன் அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்றாங்க. இவங்க தான் எங்க மாமியார். 3 பொம்பளை பசங்க எனக்கு. எங்க வீட்டுக்காரர் சொல்லி சுனாமியில செத்துருச்சுங்க, பார்க்காத பாரு. என்ன எனக்கு மனசு கேட்காம தான் அதுங்களை பார்ப்பேன். இந்த 2 குழந்தை பேரும் நான் தான் பார்த்தேன் மேடம். இந்த பிள்ளைங்கன்னு நான் தான் டீ காலில் வேலை வீட்டுக்காரருக்கு பொண்ணுங்கிறதுனால வருத்தமா? ஜாதி விட்டு போயிருச்சுங்களா, அதனால சொல்லுவார், எவ்வளோ சுனாமி வந்து செத்துருச்சுன்னு நினச்சி கட்டின்பாரு. எனக்கு பெத்த குடல் கேட்காம தான் அதுங்களை பார்ப்பேன். அப்படியும் பார்த்தவள என்னை எப்படி தெரியுமா 2 வாட்டி அடிச்சிருக்காமா இவன். ஏன்னா என் பிள்ளைய போட்டு ஜுரத்தில் 500 ரூபா செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கு. விடிஞ்சா தீபாவளி, நான் போய் கேட்க போகிறேன், என்னை வந்து நெஞ்சில் குத்திருக்காமா இவன். என்னடி பேசுகிற அப்படின்னு என்ன பேசுவாம்மா? என்ன ஒரு மாமியார் தானேண்ணா அப்படி பேசுவான் என்ன? ஒரு பிள்ளைங்களுக்கு 10 பைசா கொடுக்கல, 8 மாதம் ஆகுது. நாங்கள் தான் வேணான்னு தானே ஒதுங்கி இருக்கிறோம். விட்டுருங்கிறான், வேணான்னா விட்டுரு, உங்கள் அம்மாவில் பார்த்துக்கிட்டு நீ தனியாக இரு. என் பிள்ளைய வந்து எதுக்கு அடிக்கிற நீ? நான் இல்லாத நேரம் வந்து எதுக்கு அடிக்கிற? கண்ணு கலைக்கு ஒரு வாட்டி அந்த சீட்டை கூட வச்சுருக்கான். அது சின்ன டிஸ்கோ படிச்சு அதை கொண்டு போய் அடவு வச்சு அது கண்ணுக்கு பார்த்து அனுப்புனேன். நான் இல்லாத நேரம் வந்து வந்து அடிக்கிறது. அதை இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? அவரோட வாழணுமா, தனியா இருக்கணுமா? அவர் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை மேடம். அவர் என்னைக்கு நான் எனக்கு துரோகம் பண்ணாரு, எனக்கு வேணான்ற. நான் நீங்க என்னமா சொல்றீங்க? திருதி வாழ்ந்தா வாழட்டும் தாம்மா நான் சொல்றேன். திருப்பி கூட்டிட்டு போச்சு கொடுமை தான் பண்ணுவாங்க. இல்ல இப்ப திடீர்னு ஒரு விஷயம் சொல்றேன், நான் குடிக்காரங்க வந்து இன்னைக்கே மாறணும்னா நடக்காத காரியம் தான். சோ அதனால அவரோட வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். நீ திருந்துறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம், மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம்,
கவுன்சிலிங் பண்ணலாம். ஆனா பொறுமை வேணும். அதுக்கான பொறுமை இருக்கா அவனுக்கு? இப்போ எங்க பசங்களுக்கு அப்பா தேவைப்படுது மேடம், எனக்கு அவர் தேவையில்லை. இப்போ எதுனா அவருக்கு ரொம்ப அந்த மாதிரி என் மனசு பாதிக்கிற மாதிரி பேசிட்டாரு மேடம். பண்ண காரியமும் அந்த மாதிரி நான் எல்லாமே கண்ணால பார்த்ததுனால என்னால அவரை மன்னிக்கவே முடிய மாட்டுது. உங்க பேருங்க? வேலு மேடம். வேலு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் மாதிரி பொண்ணை வச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு போயிட்டு செம்ம அடி வாங்க வச்சாங்க. ஒரு நிமிஷம். பொண்ணை வச்சிருக்கீங்கன்னு சொல்லியா நிஜமாவே பொண்ணோட கனெக்ஷன் இருந்ததா? அதாவது அந்த பொண்ணு வந்து சைக்கிள் கடைக்கு வரும், வந்து சைக்கிள் ரிப்பேர் பண்ணோம். அடிக்கடி வந்து பண்ணி சைக்கிளை ஒரு வாட்டி விட்டு போயிடுச்சு. நான் சொன்னேன், சைக்கிள் அங்கே விடாதம்மா, இடம் இல்லை, சைக்கிள் எடுத்துன்னு போயிடுமா அப்படின்னேன். அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ச்சு. சரிதான்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தீங்க? சைக்கிள் எடுத்துன்னு போகிறத வந்தாங்க. சரி, அதுக்காக ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க. சரி, ஓகே. நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்படின்னாங்க. சரி, அதான் நம்பரு கொடுத்தேன். இவங்க வந்து ஏடாகுலமா நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற எதுவுமே பண்ணலைங்களா? வேற எதுவும் பண்ணல. அண்ணி சொல்லையா இவங்கள? இது நான் சொன்னேனா? அதுக்கு இல்லை, அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேனா? நான் சொல்லலை. நான் பேசினேன் அந்த பொண்ணுகிட்ட. யார்கிட்ட? அந்த விஜயாட்ட. விஜயாண்ட பேசுனீங்களா? அண்ணின்னு சொல்லுன்னு சொல்லுதுங்க அந்த பொண்ணு. நீங்க சொல்லல? நான் சொல்லல. வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? வீட்டுக்கு கூட்டு வரல, வெளியே நின்று இந்த வீட்டுக்கு காமிச்சேன் நான். ஆனா வந்து தப்பெல்லாம் தவறெல்லாம் எதுவும் பண்ணல. அது வந்து என்ன சொல்லிக்குன்னா, நான் அவனதான் லவ் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப இது பிடிச்சிது, அடம் பிடிச்சிது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு போயிட்டு அடிச்சு என்னை திருத்தி ஒழுங்கா வீட்டுக்கு இட்டு வந்தாங்க. எதுக்கு திருத்தணும்? நீங்க தப்பு பண்ணலன்னா? அதான் மேடம். சொல்லுங்களேன் வேலு, என்ன நடந்தது? எதுவும் நடக்கல மேடம். நீங்க அந்த பொண்ணோட கனெக்ஷன் ஆகல? அது ஆனதுதான், நான் சொன்னேன், அது ஆனதுதான், ஆச்சு, உண்மைதான். சரி, அப்ப உங்களுக்கு கோவம் வராதா? வரும், கண்டிப்பா வரும். அதனால வந்து என்னை ஸ்டேஷன் இட்டுன்னு போயிட்டு அந்த பொண்ணையை விசாரிச்சு அடிச்சு அனுப்பிச்சாங்க. அடிச்சு அனுப்பிச்சோன்னா நல்லபடியா அது சரி வச்சு குடும்பத்தினால ஒரே நைட்டெல்லாம் ராமாயணம் 5 நாளா தொடர்ந்து என்னை கேட்காத கேள்வி இல்லை, அசிங்கமா ரோடெல்லாம் பேசிக்கின்னு அமங்கலம் பண்ணி வீட்டில் குடும்பம் நடத்துற மாரியே இல்லை. ஒரே பிரச்சனை தான், சண்டை. நானும் எவ்வளோ சொல்கிறேன், அதெல்லாம் நான் எதுவும் தவறு செய்ய மாட்டேன். இனிமேல் 2 பிள்ளைங்க வச்சு நான் வந்து உங்க குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தேன். உனக்கு அதுக்கப்புறம் 5ஆவது நாள் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது. உனக்கு வந்து சோறு செய்ய மாட்டேன், உன் துணி துவைக்க மாட்டேன், எனக்கு சாப்பாடு காசு குடுறா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சாப்பாடு காசு தரேன் அப்படின்ட்டு ஒரு 4 நாளாக தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு இவங்க வந்து அதேமாரி ஒழுங்காக நடந்துக்கினேன். நானும் வேலைக்கு போகிறது சரின்னு ஒழுங்காக நடந்துருந்தேன். இந்த மாதிரி நான் சொல்லிட்டாங்க, யோசனை இந்த மாதிரி நான் சொன்னாங்க. யோசனை பண்ணி சொல்றாரு. இருங்க, நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன். என்ன நீ எனக்கு சாப்பாடு செய்ய மாட்டாம துணி வந்து எனக்கு துவைக்காம யாருக்கு துவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டேன். வீட்டில் கரெக்டாக பண்ணிட்டு நான் கம்முன்னு படுத்துட்டேன் தண்ணி அடிச்சுட்டு. மறுநாள் வந்து ரம்ஜானு, இவங்க தங்கச்சி வந்தாங்க. வந்து வீட்டை வந்து அவங்க தங்கச்சி வந்து அந்த தங்கச்சி வந்து ஏந்திரா டேய் ஏந்திரா, என்ன 10 தூங்குற கரெக்டாக பண்ணிட்டு அப்படின்ட்டு வெளியே இருக்க சாமான்லாம் தூக்கி ஒரே கரெக்டாக பண்ணி அடிச்சுட்டு மூஞ்சில எல்லாம் விசிறி அடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்காரமா வந்து என்னை வந்து கூப்பிட்டு பார்த்தாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்து கம்முன்னு படுத்தீங்கல்ல, அந்த கம்முன்னு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? நான் இது பண்ணல, பாமாயில் எல்லாம் எடுத்து ஊத்தல? அது ஊத்துனேன், பாமாயிலாம் எண்ணெய் எல்லாம் ஊத்தி கரெக்டா பண்ணிட்டு கம்முன்னு படுத்துட்டேன். அது எப்படி கம்முன்னு படுப்பீங்க? அதான் மேடம், டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு, நான் படுத்துட்டேன், கம்முன்னு படுத்துட்டேன் மேடம். உங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் வந்து மேடம் இவங்க தங்கச்சி பண்ணது தப்பு தானே? நீங்க பண்ணது தப்பு, நீங்க பண்ணது தப்பு. அவளை அடிச்சா அவ கூட பிறந்தவங்க கேட்கதான் செய்வாங்க. சரி, கேட்கலாம் மேடம். அது எப்படி வேலை ஏந்துடுறா? நீங்க மட்டும் கையை நீட்டி அடிக்கலாம், அவங்க உங்களை தொடக்கூடாதுல்ல? அவங்களுக்கு சுயமரியாதை எல்லாம் கிடையாது. கரெக்ட் தான் மேடம். அப்புறம் நீங்க அடிப்பீங்க, பாமாயில் எடுத்து ஊத்துவீங்க, கேஸ் பாமாயில் இல்ல மேடம், எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய். அது இல்ல, இன்னொரு கதை தெரியுமா மேடம்? அவங்க அடிச்சுட்டு இவங்க பாட்டு போயிட்டாங்க, ரம்ஜான் கும்பிட போயிட்டாங்க மேடம். போயிட்டாங்களா, 2 நாள் கழிச்சு வந்தாங்க. வந்துட்டு காலையில வந்தாங்க. காலையில வந்து வீட்டுல வந்து சாப்பாடு காசு குடுறாங்க. வந்து நான் என்ன சொன்னேன், சாப்பாடு காசு தரமாட்டேன், நீ என்ன கேட்டா போன, உன் தங்கச்சி இது மாரி வந்து பண்ணிட்டு போச்சு அமுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவொடனே திரிய வந்து மதியானம் வந்து சரி சாப்பாடு காசு கொடுக்கலான்ட்டு சாப்பாடு காசு கொடுத்தேன். கொடுத்து சோறு செய்யணா நான்லாம் செய்ய முடியாதுடா உனக்கெல்லாம் அப்படின்னாங்க. என்ன பண்ணேன், காசை பிடிங்கினேன். செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொன்னவொடனே காசை பிடிங்கினேன். பாக்கெட்டில் வச்சுக்கின்னு வெளியே வரேன். திபு திபு திபுன்னு பின்னாடியே ஓடேன்னு தெத்தின்னு வந்தாங்க. தெத்தின்னு வந்து அந்த காசை பிடுங்கிறது பண்ணாங்க. நான் ஓடிட்டேன். இவங்க வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, என் துணி எல்லாத்தையும் எடுத்து வாசல்ல வச்சு எல்லாத்தையும் கொளுத்திட்டாங்க. வீட்டுக்காரமா வந்து போய் சொல்லாத, வீட்டுக்காரமா கூட நான் கூப்பிட்டு சாட்சி சொல்றேன் மேடம். வெளியே வச்சு எல்லாத்தையும் கொளுத்திட்டு துணியை வீட்டுக்காரமா வந்து கீழே வந்து எல்லாம் மேலே இருந்து எல்லாம் பார்த்து ஓடியாராங்க. தப்புன்னு ஓடியாந்து இதுமாரி எரியுதுன்ட்டு எல்லாம் வந்து அணைச்சி இணைச்சி எல்லாம் இது பண்ணிட்டு இந்த அம்மா வெளியே தள்ளி கதவு பூட்டிட்டாங்க. இங்கெல்லாம் வச்சுக்காத இதுவெல்லாம் வேலைலாம் அப்படி இப்படின்னு அவங்க வந்து திட்டிக்கிட்டு இந்த அம்மா வந்தாங்களே சும்மா வரக்கூடாது, வெளியே கேஸை திறந்து விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. இரு போய் நான் சொல்ல மாட்டேன், நான் ஒத்துப்பேன், உண்மையை ஒத்துப்பேன். அதெல்லாம் இல்ல, இரு இது வீட்டுக்காரமா வந்து நான் சொல்றேன். போய் சொல்லாத, நான் சொல்றது கேளு. போய் சொல்லாத, போய் சொன்னா அபாண்டமா அழிஞ்சிருவேன். இருங்க மேடம், நான் உண்மை ஒத்துப்பேன். இப்போ வந்து இவங்க வந்து கேஸை திறந்து விட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரமா வந்து மேலே வந்து பார்த்து திரியும் ஆஃப் பண்ணிட்டு திரியும் வீட்டை பூட்டிக்கிறாங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஐயோ உங்கள் வீடே உங்களுக்கு வேணாம், வேலைக்கு போடாது, முதல்ல நீங்கள் சாமானை எடுங்கன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், சார் மேடம் இதுமாரி தெரியாமல் சேர்ந்துருப்பாங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, இன்றைக்கே இடையிலாம் தூக்கி போட்டுருன்ட்டாங்க. சாவியே முதல்ல இவர்கிட்ட. இப்ப பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா? இருக்கு மேடம். டெய்லி குடிப்பீங்களா? டெய்லியும் வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிருந்தேன் மேடம். சரின்ட்டு இப்போ கொஞ்சம் தகராறுனால இப்போ டெய்லியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி சாப்பிட்டா தகராறு பண்ணுவீங்களா? தகராறு பண்ணா பேசுற பேச்சு அது சரி, அப்ப நீங்க எந்த தப்பும் பண்ணலீங்களா? அதான் நான் ஒத்துக்கணும் மேடம். சரி, ஒத்துண்டா தப்பு சரியாயிடுமா? இல்ல மேடம், அதுக்கு நான் திருந்தி வாழ்றேன் மேடம். எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் திருந்தி வாழ்றேன் மேடம். திருந்தி வாழணும்னா எப்படி? அந்த நினைப்பு உங்களுக்கு இருந்தா, அவ வேலைக்கு போறா, அவ சம்பாதிக்கிறா, எதுக்கு அங்க போய் தப்பா பேசுறீங்க? எதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஏறி அடிச்சீங்க? நல்லா கேளுங்க, நான் சைக்கிள் ஷாப்ல வேலை செய்யறேன். இவங்க வந்து போயிட்டாங்களா, போயிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்யுதுன்னு அவங்க பாட்டுன்னு இருந்தாங்க. போன் பண்றாங்க, எது 1000 வாட்டி போன் பண்ணி, ஏய் எனக்கு சாப்பாடு காசு தர மாட்டியாடா, நான் பிள்ளைங்களை வச்சு நான் ஒண்டியா இருக்கிறேன்னு, எனக்கு காசு தர மாட்டியா? நான் போல காசு ஒன்னா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் நான் கேட்கட்டுமா? சொல்லுங்க. அவ 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 சொல்றதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி சொல்லுங்க. உங்களை நம்பி வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை வேலையும் பகைச்சிட்டு அவ வெளியே வந்தால, அப்ப உங்களோட டியூட்டி என்னது? உங்க கடமை என்னது? நல்லா காப்பாத்தணும். அதுக்கு இடையில அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணாலோ நீங்க அப்ரோச் பண்ணீங்களோ ஒரு கனெக்ஷன் ஆயிடுது. அது அவளால உங்களை மன்னிக்கவே முடியல. ஆனா உங்க குழந்தைங்க அவ கூட இருக்கு. அவ உங்கள்ட்ட பேசுறாளோ, உங்க துணியை துவைச்சு போடுறாளோ, உங்க கூட குடும்பம் பண்றாங்களோ, அதெல்லாம் பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க காசு கொடுக்கறது உங்க டியூட்டி, உங்க கடமை. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுறதா? ஆனா நீங்க உணர்ந்துட்டேன், நான் என்ன தப்பு பண்ண மாட்டேன் அப்படி ஒரு நினைப்பு இருந்தா பொண்டாட்டிய வீடு பூந்து அடிப்பீங்களா? அது நியாயமான மேடம். இப்போ வந்து நீ வேலைக்கு போறல, வேலைக்கு போயிட்டு அங்க வந்து ரமேஷ்ன்ற பையன்கிட்ட வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் வந்து அவங்கள தான் நான் கட்டுவேன், தேவையெல்லாம் பேசி இது பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு போன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது, அவன் நம்பர் வாங்கி. தப்பு பண்ணல, கடவுளுக்கு தெரியும் மேடம். வேலை மேல தப்பு பண்ண நான் சொல்லல. ஒரு நிமிஷம் நீ பேசாத, நடுவுல பேசக்கூடாது மேடம். இது ரமேஷ்ன்ற விஜயா கூட என்ன கான்டாக்ட் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேடம், சத்தியமா கிடையாது. அப்படி இருந்தா என்ன வந்து என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, நான் இது ஏத்துக்கிறேன். அது கிடையாது. நான் வந்து கோயிலுக்கு திருச்செந்தூர் மாலை போட்டு ஒழுங்கா நான் வந்து எல்லாத்தையும் மறந்து இருக்கணும்னு சொல்லி 50 நாள் இருந்தேன். இது நடுவுல எனக்கு வந்த இதுனா. விஜயா வணக்கம்மா. வேலுவோட இன்னும் கனெக்ஷன்ல இருக்கீங்களாமா நீங்க? இல்ல மேடம், எப்பயோ சைக்கிள் ரிப்பேர் பண்ணும்போது தெரியும் மேடம். எப்பயோ முடிஞ்சு போன கதையை சும்மா இது பண்றாங்க மேடம். எனக்கு அவங்க எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். எனக்கு இப்ப வீட்டுல கூட பார்த்து வச்சாங்க. நான் ஏன் மேடம் நான் போக்குறேன்? உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதா? வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க மேடம். சரிம்மா, வாழ்க்கைய பாத்துக்கோ. மேடம் அவளே கேட்டு பாருங்க மேடம். இந்த ரமேஷ்காக தான் நான் சொல்றேன் மேடம். இது வந்து இவங்க வேலைக்கு போனாங்க, அப்ப நான் மாலை போட்டிருக்கேன். இவங்களோட தோஸ்து, அதான் அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க ஒரு வாட்டி வந்து என்னை வந்து விசாரிச்சாங்க.
உங்களை எனக்கு நல்லா தெரியும் நாங்கள். நான் சொன்னேன் எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை ஆமியாவோட ஃப்ரெண்டு நான், எங்களுக்குள்ளே பழக்கம், அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வேலை செய்கிறோம் அப்படின்னாங்க. சரி அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழலாம்ல, ஏன் பிரிஞ்சு இருக்கிறீங்க? இல்லை அது முடிஞ்சு போன கதை, என் கதை தீரலை இன்னும், அது தீர்ந்தா அதுக்கு தான் நான் கடவுள் பண்ணி மாலை போட்டு நான் வேண்டின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்க, சரிப்பான்ட்டு போயிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு அவங்க தேடிட்டு வராங்க என்ன, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கை காட்டி கூப்பிட்டாங்க. சரி என்னம்மா அப்படின்னு அப்போ அனாச்சும் இருக்கிறார் சைக்கிள் ஷாப்பில். என்னம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, உன் பொண்டாட்டி அமுகலத்தை பார்த்தியா, பாவம் அந்த பொண்ணு சேர்த்து விட்டா வேலைக்கு, அவன் கூட அவன் ஃபோன் நம்பர் எடுத்து அவனுக்கு பேசிக்கின்னு அவனை தலைமையில தட்டிக்கின்னு விளாட்டிக்கின்னு அங்கே ஹோட்டலில் அதுமாரி அசிங்கம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவனே எனக்கு கோவம் வந்துச்சு. இரு நான் ஒன்றும் பேசி முடிக்கல. நல்லா கேட்டுங்க மேடம். சொன்னவனே எனக்கு கோவம் வந்துச்சு அந்த பொம்பளை மேலே. வேறு என் பொண்டாட்டி அதுமாரி சொல்லாத அப்படின்னு சொன்னேன். நீ வீடை காட்டுனாங்க. வீடை காட்டுறான், வா ஸ்ட்ரைட்டாக போய் பேசு அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போய் அந்த பொம்பளை உதவாங்க ஓடியாருது, வெளியே ஓடியாரு. யாருமே அடிக்கல, அது என்ன அடிச்சுட்டாங்க வெளியே ஓடியாந்து கத்தி, ஐயோ பொம்பளையா அப்படி இப்படின்னு கத்திங்கன்னு அது வெளியே வந்து. நான் அப்பயே சொன்னல வீட்டுக்கு போனா இந்த கதி தான் ஆகும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் போய் ஸ்ட்ரைட்டா இவங்க ஹோட்டலை கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் வந்து ஹோட்டல் வந்து வேற மாதிரி மாத்தி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் ஹோட்டலை கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைட்டா போனேன், ரமேஷ் சார் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்தான், என்னங்க இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்னு. என்னங்க நான் வந்து அதெல்லாம் வந்து தப்பு பண்ணல, உங்கள் ஒய்ஃப் தான் வந்து ஃபோன் நம்பர் திருடி என்கிட்ட பேசிங்க விளாண்டுன்னு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் ஃபோன் நம்பர் அப்படின்னு அவன் சொல்றான். பழி வாங்குவேன். நீங்க கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமாமா. நல்ல ஒத்துமையா நல்லா வாழ்ந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. நல்லாதான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப அதை சரி பண்ணோம்னா மறுபடியும் நீங்க அவளை சந்தேகப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. சந்தேகம் அப்ப கூட படல. இது வந்து இப்ப வேற இடத்துல செய்யறாங்க வேலை, நான் சந்தேகப்படல, உண்மையில சந்தேகப்படல. இப்போ ஒழுங்கா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் எங்கேயோ இருக்கோம், எங்கேயோ வேலை செய்யறேன். ஓனரே சொல்லிட்டாரு, உங்க வீட்டுக்கு சந்தேகப்படுறாங்க, நீ வேலைக்கு வராதமாட்டாரு. ஓனரே சொல்லிட்டாரு. தப்பு பட்டு எவ்வளவு வாய் பாருங்க மேடம். அந்த பொண்ணை தொட்டு எவ்வளவு வாய் பாருங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுல வந்து சாவி மேல அம்மா எப்பவுமே மாட்டிட்டு போவாங்க. சாவியை திறந்து வீட்டுல இருக்க செல்லு இந்த போட்டா நான் வச்சிருந்தேன், இத 2 துண்டா கீச்சிட்டு போகுது. எதுக்கு நான் போய் என் குழந்தை போட்டாவே கிழிப்பேன். அப்பாட்டமா போய் குழந்தை போட்டா கிழிக்கல, அந்த அம்மாவோட தனியா எடுத்துனாங்க. 2 பேரும் வந்து ஒன்னா வச்சுட்டாங்க. யாரு பண்ணாங்க? இந்த அம்மா பண்ண வேலை. எப்படி தெரியும்? இது வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களா, அவங்க வந்து சொன்னாங்க உங்க பொண்டாட்டி தான் வந்து வீடை திறந்தாங்க, திறந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போனாங்க. செல்லே எடுத்துட்டு போனாங்க. நான் கிழிப்பேன் மேடம். எவ்வளவு அபாண்டமா போய் சரி அவங்களாம் சாச்சி கிட்டு வரதானே. அது எப்படி நான் வந்து நான் இது இத்தனை வருஷமா வச்சிருக்கேன் இருக்கு மேடம். நான் வச்சிருக்கேன் மேடம் இதே போட்டா. எங்க ஓனரே கேட்டாங்க, நீ உங்க வீட்டுக்கார போட்டா காட்டுமா, கல்யாணம் ஆன போட்டாலும் எங்க ஓனருக்கு அவங்க லேடிஸ் போய் சொன்னா பணம் எடுத்துட்டு போனா அதே எடுத்துட்டு போனா சொன்னா செல்ல எடுத்துட்டு போனா. சரி வீட்டுக்கு வந்து உண்மைதானே சொல்லு, வீட்டுக்கு இவர் இருக்காரான்னு வந்து பாக்க வந்தேன் மேடம். திறந்து எப்படி பாக்கலாம், செலவு காசு கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வீட்டாண்ட கேட்கறதுக்கு வந்ததெல்லாம் உண்மைதான் மேடம். நான் எதுவும் திருடுற அளவுக்கு எல்லாம் எனக்கு அந்த மாதிரி செல் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? செல் எடுத்து பாரு அமீனா, ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு இல்லைன்னா நீ தனியா வாழ போறேன்னு முடிவு பண்ணா அவரை விட்டுடு. தனியா வாழ போறேன்னா உழைச்சு சாப்பிட்டு நீ பசங்களை பாத்துக்கோ. அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், அது அவருக்கு பொறுப்பு இருக்கணும். இது நான் அவரோட வாழவும் மாட்டேன், அங்க போய் செலவுக்கு காசும் கேட்பேன்னா நடக்காது. அப்ப கேட்டேன் மேடம், கொஞ்சம் 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப கேக்குறது இல்ல. 8 மாசமா நான் 1 ரூபாய் கூட வாங்கல மேடம். 8 மாசமா எங்க அம்மா கொடுக்கல. இப்ப எனக்கு கருத்து என்னன்னா, நான் போன் பண்ணி சாப்பாடு காசு நான் கொடுத்தேன், 2 வாட்டி 3 வாட்டி கொடுத்தேன். 3ஆவது வாட்டி இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சு சொன்னல, நான் நான் வரத்துக்கு லேட் ஆகும், இப்பெல்லாம் எனக்கு போன் பண்ணாத, நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் யோசனை பண்ணியிருந்தேன், என்ன இது லேட் ஆகும்ன்ட்டு. சரி நான் வெயிட் பண்ணுறேன், 9 மணி வரைக்கும் அங்கே மார்க்கெட்டாக நிற்கிறேன்னு. சரி வருவோன்னு பார்த்தா வரவே இல்லை. ஆச்சுங்களா, நானும் வந்து திரும்பி போகிறேன், அந்த காசு எடுத்துன்னு போய் தண்ணி தான் அடிக்கிறது. சரி 2 நாள் வந்து இது மாதிரி தான் நடக்குது. இவர்கிட்ட நான் என்ன சொல்ல, குடிக்காம இருந்தா தானே பொண்டாட்டி காசு வாங்க. புல் போதையில என்னத்த சொல்ல, பயந்துக்கிட்டு ஓடி அடிக்கிறது. தண்ணி அடிச்சு நாசமா வந்து காசு வாங்கி போனா தானே மேடம். நான் எங்க இருக்கேன், அந்த பக்கத்துல கேளுங்க போட்டு அடிக்கிறது. குழந்தைங்களை பக்கத்துலயே கடை அங்க இருந்ததுதான் தப்பு. ஏன்பா கெடுத்துக்கிறீங்க உடம்பையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறீங்க? யாருக்குப்பா லாபம்? தப்புதான் மேடம்.
தப்பு செய்யறோம் தானே புடிச்சு கொடுக்குறோம் 7-8 வாட்டி புடிச்சு ஒரே ஒரு கொடுத்தாச்சு குழந்தை திருந்தின பாடு இல்ல. குடிக்கிறது, பொண்டாட்டிய மிதிக்கிறது, வீட்டுல இருக்கிறதெல்லாம் உடைக்கிறது, பசங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய காசெல்லாம் போய் கடையில கொண்டு போய் கொடுக்கறது. இது என்ன இது? எதுக்கு இப்படி அழிஞ்சுக்கிறீங்க? ஆம்பளைங்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுமா. நிறைய பெண்களும் இருக்காங்க தப்பு பண்ணறதுவங்க. ஆம்பளைங்களை டார்ச்சர் பண்ணறது, ஏமாத்துறது எவ்வளவு பாக்குறோம். ஆமா எவ்வளவு நான் பாக்குறேன் உங்க நிகழ்ச்சியை. நாங்க நான் அவருக்கு உண்மையா தானே மேடம் இருந்தேன். அவரு எனக்கு உண்மையா பொண்ணு அந்த மாதிரியா கிடையாது. இப்போ அந்த வந்து மாதிரி இங்க போக ஒரு மாட்டா. பாருங்க அது மூஞ்சியா, அது மூஞ்சிய இப்போ பாருங்க. நான் ஒரு கொலுசு எடுத்தேன் மேடம், அதை கொண்டு போய் 2000 வச்சு குடிச்சாச்சு. வச்சு குடிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். குடிச்சு அவன் உடம்பெல்லாம் வந்து இதுவா புண்ணாகி போச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தணும். குழந்தைங்க ஏத்து அம்மா தான் கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த கொலுசை வச்சு எடுத்துன்னு போய் நான் வந்து உடம்பு பாத்துக்கணும். தேவைதான், எனக்கு தேவையில்லாத இதுதான். எரிச்சுக்கிறீங்க. அததான் வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க குடி பழக்கம். அதை இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கொலுசை வச்சு குடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனுடைய ரெண்டும் ஒண்ணுதானேப்பா. அழிச்சிட்டீங்களே. குடிச்சு மருந்துக்காக செலவு பண்ணறதும் டைரக்டா போய் கடையில கொண்டு போய் கொடுக்கறதும் ஒண்ணுதானே. அந்த பொண்ணுக்கு ஆள்ல அப்ப போடவே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சு சம்பாதிச்சு சேமிச்சு வச்சு பசங்களை பார்த்தா தானேப்பா உண்டு. கையெல்லாம் உதறது பாருங்க. எத்தனை பேரை பாக்குற உட்காந்து இப்படி உதறது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. அதாவது இவங்க வந்து வாயை கொஞ்சம் கம்முன்னு சைலண்டா வந்து பேசினா பரவாயில்ல. அவங்க பேச்சு வந்து ரோடெல்லாம் அமோகலம் பண்ணி எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க தெரியுமா? ஆனா கடையாண்ட தான் வந்து பிரச்சனை பண்றாங்க. நீங்க நினைக்க இப்ப வந்து உட்காந்து பேசுற மாதிரி எல்லாம் நீங்க வீட்டுல பேசுறது கிடையாது. அவங்கதான் தப்பு பண்றாங்கன்னா நீங்க அதை நல்லா ஸ்க்ரூ பண்ணி விடுறது. வார்த்தை கேட்டா கோவமா வராதா மேடம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த குடிப்பழக்கங்கிறது வந்து ஒரு நோய் மாதிரி. அது அப்படிதான் பாக்கணும் நம்ம. அது ஒரு நல்ல ஒரு சுயநலத்தோட பண்ணறது கிடையாது. அவங்கள அப்படி டேக்கிள் பண்றதுக்கு கத்துக்கணும். நான் குடிச்சேன்னா வாயே திறக்க மாட்டேன் மேடம். என்ன வாயே திறக்காம இருந்தா சண்டே வராதுமா. சாப்பாடுலாம் தூக்கி அடிப்பேன். நீங்க சேர்த்து கரெக்ட் எல்லாம் கிடையாது. நான் வந்து ஒத்துக்கிறேன் மேடம். அடிக்க விட்டா வந்து அடிப்பாப்ல. தண்ணி அடிக்கிற காரணம்னா கொஞ்சம் வீட்டுல சண்டை எதனா நடந்துட்டுனா எதுக்கு அவங்கள தப்பா பேசுறீங்க? யாரு இவங்களையா? இவங்கள தப்பா பேசினா நான் இன்னத்துக்கு சண்டை போட்டேன். என்ன இருக்கட்டும், எங்க பெரியவங்களை எப்படி தப்பா பேசுறீங்க? அவங்க என்ன பதிலுக்கு தப்பா தான் பேசிக்கிறாங்க மேடம். உங்களை பேசலாம். அவங்க வயசுல பெரியவங்க. குடிச்சு அம்மா யாரு தங்கச்சி யாரு பொண்டாட்டி யாரு தெரியாதுல்ல? இல்ல மேடம், நான் கையெல்லாம் வைக்கல மேடம். இருக்கட்டும் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கட்டும். நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா வாழணும்னு ஆசை இருக்கா? மேடம் நல்லா தானே இருக்கீங்க. கண்டிப்பா மேடம். எவ்வளவு அழகான பொண்டாட்டி, எவ்வளவு நல்லா இருக்கீங்க நீங்க. பசங்க அருமையா இருக்கு. நல்லா வாழலாம்ல. கண்டிப்பா மேடம் நல்லா வாழணும். குடும்பத்தோட அவ உங்களை நம்பி தானே இறங்கி வந்தா. இன்னைக்கு எதுவுமே நிக்க முடியல என் பொண்ணு. குடிக்க வேண்டாம் நான் சொல்லல. அது நான் சொல்றதுக்கு அதிகாரம் எனக்கு கிடையாது. வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அது என்ஜாய்மெண்டோட விட்டுடுங்க. புள்ள குட்டிகளை பாருங்க. கரெக்ட் தான் மேடம். இவங்க வந்து குடிக்க வைக்கிறது இவங்க தான் மேடம். எதுக்கு நான் இங்க பாருங்க, ஒரு கடையில வேலை செய்யற கடையில வந்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. கேட்கவா? நீங்க போய் அடிக்கிறீங்கல்ல, அடிச்சு சண்டை போடுறீங்க. இப்ப பொம்பளைங்க போயிட்டு கடையில போயிட்டு ஆமா என் புருஷன் அடிச்சா என்னால போய் குடிக்கிறேன்னா சரியா வருமா? நாடு உருப்படுமா? இவங்க வந்து கடையான வந்து குடிக்கிறதுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கீங்கன்னா அது அவளால தாங்கிக்க முடியாத விஷயம். எந்த பொண்டாட்டியாலையும் தாங்கிக்க முடியாது. அவளோட மன்னிப்பு கேட்டு நல்லபடியா கூட்டிட்டு போங்க, நல்லபடியா வச்சுங்க, பசங்களை பாத்துங்க, பொறுப்பா நடந்துங்க. அம்மா உங்ககிட்ட தான் சொல்றேன், ஏதோ ஒரு நேரம் போய் ஏதோ வேலை அவ்வளோ நேரம் வேலை செஞ்சு டயர்டா ஏதோ ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அதை ஊதி பெருசி பண்ணி அதை சண்டை போட்டு இன்னும் அவங்கள ஷாப்புக்கு போக வச்சுடாதீங்க. ஏதோ ஓகே குடிச்சியா வாயை முடிந்து வந்து படுத்துன்னு தூங்கு போ, காலையில தெளிவாயிட்டு வேலைக்கு போன்னு விட்டுருங்க. குடிச்சிட்டு வந்தியா அது நீங்க சண்டை போடுறதுனால அது ஜாஸ்தி ஆகிறதே தவிர கம்மியாகிறது இல்ல. பசங்களை ஒழுங்கா வளர்த்துங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. அவங்களையாவது நல்லபடியா கொண்டு வரணும்ல. விடிய சண்டை மேடம். அந்த பையன் போய் ஸ்கூல்ல சொல்றான் அவங்க வந்து
பேசினா அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வாயே நிறுத்த மாட்டாங்க. அதனாலதான் நான் வந்து அடிக்கிறதோ திட்டுறதோ அதுதான் உண்மை பிள்ளைங்களை மேடம். கேளுங்க மேடம், அப்பா வேணும். அவங்க வந்து குழந்தைகளை கேளுங்க பேசினாங்கன்னா மேடம். அது அவரு வந்து அண்ணன் டம்புச்சு தங்கச்சிலாம் பேசுவாங்க என்னென்ன மேடம். பண்ணாரு குழந்தைகளை என்னால வந்து கேளுங்க. அவங்களுக்கு பேசவே முடியாது. ரகுபதி டம்புச்சுன்னு ராஜா பேசுவாங்க. ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கீங்க. சொல்றான் மேடம், எங்க பையன் ஸ்கூல்ல போய் நான் எங்க அப்பா அம்மாக்கு சண்டை, நான் அதனாலதான் ஹோம்ஒர்க் எழுதல, எங்க அப்பா அடிச்சாரு எங்க அம்மாவை, தூங்கல நாங்க நைட் எல்லாம். கவர்மெண்ட் பசங்களுக்கு நல்லது சொல்லி கொடுங்கப்பா. அசிங்க அசிங்கமா பசங்க ஆமா, முன்னாடியே காலைல பேசுறது. போனா- சரி, அவங்க அப்படியே இருக்கட்டும். அவங்க சத்தம் போடுறாங்க, நீங்க விட்டு கொடுங்க. நான் வெட்டி கொடுக்குறேன் மேடம். சரியா? குடும்பத்தை நல்லா பாப்பீங்களா? நான் கண்டிப்பா பாப்பேன் மேடம். உங்க அம்மா எங்க? அம்மா வெளியே தான் மேடம் இருக்காங்க. நாங்க இருக்கும்போது கூப்பிடாதீங்க மேடம். ஐயோ வாயே கொடுக்க முடியாது அவங்ககிட்ட. அசிங்கம் பசங்களே செத்துறோன்றாங்க மேடம். அவங்க ஒரு இதுங்க இரு, இருக்கிறதால அவங்க போன வாட்டி ஆல்ரெடி வந்திருக்கு. அவங்க காசு எடுத்து இருங்க. கொடுத்தாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க மேடம். இது பொய் இல்ல, உண்மை. அவங்க வந்து ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. ஸ்கூல் தேடி போனது யாரு? நீயா? அவங்க தேடுவாங்களா? நீ தேடி போய் சண்டை வச்சுக்கிற. கரெக்டா இருக்காது. அங்க என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து தங்கச்சி பசங்க எல்லாம் வந்து செத்து மேடம் ஒரு இவங்களுக்குள்ள பிரச்சனை. நான் சொன்ன அப்பவே கம்முனு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண. அப்ப நாங்க 2 பேரும் பேசின்னு தான் இருக்கிறோம். கம்முனு பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கு அவங்க வீட்டு பேசும்போது இவர் என்ன சொல்லணும்? என் கூட வாழ்ந்தவர் தானே. நீ தானே தேடி போய் பிரச்சனை பண்ண. அசிங்கமா பேசாதமான்னு சொல்லணும்ல. பிள்ளைங்களை சொல்றாங்க செத்துறோம்னு. சரிங்க மேடம், அவங்களை அப்ப கூப்பிட்டு கூட விசாரணை இவருக்கு பண்ணி வரைக்கும் பாருங்க. மாட்டி கேட்க மாட்டாரு மேடம். ஒரு வார்த்தை கூட சமையல் பண்ணி போடுறாங்களா கேளுங்க அவங்க அம்மாவை. இல்ல நான் சமையல் ஹோட்டல்ல 8 தான் மாசமா சாப்பிடுறேன். தான் நான் அவங்க அம்மா ஒத்துக்கிறேன். இருக்கிறாரு. ஹோட்டல்ல தான் சாப்பிடுறேன். சமையல் 3 வேளை பண்ணி ஹோட்டல்ல தான் போடுறாங்க. 100 சாப்பிடுறேன். ரூபாய் கொடுத்தா நான் சாப்பிடலாம் கூட இவருக்கு சாப்பாடு போடுவேன் மேடம். சரி நம்மளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இவருக்கே தெரியும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாரு போதையில. நம்மளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரர் சாப்பிட்டா போதும் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு செய்வாங்க நான் மேடம். எத்தனை நான் வாட்டி ஒத்துக்கிறேன். அதெல்லாம் செய்வாங்க. குருவி பாவம் கறி ஆக்குனா அதெல்லாம் செய்வாங்க. இதை ஒத்துக்கிறேன். துரோகம் பண்றதுக்கான அவங்க பின்னாடி வந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். காசு கரெக்டா சாப்பாடு விஷயத்துல குழந்தை எனக்கு கையில எதுவுமே இல்லை. 100 ரூபாய் பொண்டாட்டி எல்லாம் பண்றால, சாப்பாடு போடுறா, சாப்பாடு புள்ள விஷயம் பெத்து எதுவும் கொடுக்கறா, சாப்பாடு பாத்துக்கலாம்ல. விஷயம் நான் பாத்து அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். இதையும் சொல்றாங்க. இவங்க நீ தேடி போய் ஆபரேஷன் சண்டை வலிக்கிறாங்க பண்ணிட்ட. மேடம். அதுதான் உனக்கு வந்து எனக்கு குழந்தை பெஜாரா இருக்கு. பிறக்காது, நீ ஆபரேஷன் பண்ணிட்ட, நான் கல்யாணம் பண்ணா நான் பெத்து பண்ணி. அப்படிலாம் நான் அந்த சொல்லல. அந்த இது யாருக்காக ஆமா, இருக்கிறது பண்றாங்க? 2 பிள்ளைங்களை அதான் முதல்ல சொல்லல. பாத்துங்க. அதை அது நான் யாருக்காக சொல்லல மேடம். பண்றாங்க? இது வந்து இவருக்காக இவங்க தான் பழி நம்ம வாங்கணும்னு சொல்லி பண்றோம். போய் ஒரு இது நாளைக்கு பண்றாங்க. பென்சில் நோட் புக்கு நான் கஷ்டப்படுறேன் வயசான காலத்துல. இவங்கள வச்சு நான் கஷ்டப்படணுமா? இப்பதான் வேலைக்கு போகுது 2 மாசமா. அது அதுக்கு ஒரு பட்டம் வேலைக்கு போனா. ஒரு ஜென்ஸ் இருந்தா பேச மாட்டாங்களா? ஒரு கடையில வேலை செய்யற கடையில அது ஒரு பட்டம். நான் வேலைக்கு போவேனா காசு வந்து கடையில என் பொண்ணை வாங்கிக்கோ. வந்து நீ வேலைக்கு பேசவே போய் எதுக்கு முடியாது. போவேனான்றாருன்னா நான் நான் என் சொல்றேன். வேலைக்கு ஏங்க, நீங்க தப்பு பண்ணீங்கங்கிறதுக்காக அவங்கள அவளை சந்தேகப்படாதீங்க. சண்டைய நான் பிடிக்காது. சந்தேகம் பிடிக்கலையே. ஒரு யாரோ வந்து சொல்லி அவங்க வந்து விசாரணை பண்ணணும் பேசுமா கண்டி தெரியுது. அந்த அந்த விசாரணை பண்றதுக்கு என்ன நீ போலீஸும் கலனுமா? நம்பிக்கை இருக்கணுங்க. அது நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால அவ மேல சந்தேகம் வருது உங்களுக்கு. அதான் நான் இத்தனைக்கும் ஒரு மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். நம்ம வீட்டுக்காரர் போகும்போது நான் இல்லாத டைம்ல உனக்கு ஒரு பொண்ணை வர இட்டுன்னு வந்திருக்காரு மேடம். வீட்டுல இதெல்லாம் பக்கத்து வந்து வீட்டுக்காரங்க பொய். சொல்றாங்க, ஒரு பொம்பளை கேட்டா சித்தின்றாரு. கதை மேல தோல் மேல கை போட்டு நான் வந்து இங்க பாருங்க மேடம், சித்தினா இது வந்து இட்டுன்னு பொய். வரேன், இது இட்டே வரல இது மேடம். உண்மையில பொய். இது அன்னைக்கு இவங்க வந்து சித்தினாரு, அநியாயமா சரி, பொய் சித்தியை சொல்றாங்க இட்டுன்னு வா, நீ ரொம்ப. வீட்டுல இட்டுன்னு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா பக்கத்து போய் நாங்க வீட்டுக்காரங்க வெளியே சொன்னாங்க. பார்த்ததுன்னா இட்லியே வரல. சரி இப்ப நீ எங்க போனா கேளுங்க. இவங்க எங்க போனாங்க? அம்மா சரி, நீங்க அவங்கள சந்தேகப்படுங்க, அவங்க உங்களை இதே சந்தேகப்படுங்க. தான் சொல்லி இப்படியே சந்தேகம் போட்டோம். பண்ணிருக்காங்க அவங்க. இப்போ சந்தேகம் தான் பண்ண நான் வந்து மேடம். நான் ஒழுங்கா எல்லாமே நடந்துக்கிறேன் மேடம். நான் நான் வந்து எல்லாமே தண்ணி பார்த்து அடிக்க மாட்டேன் மேடம். வச்சிருக்கேன். யாரை கட்டுருவேன் மேடம். நான் பிள்ளைங்க. பிள்ளைங்களை பாக்குறேன் மேடம். 8 மாசம் ஆகுது. ஒழுங்கா. ஒரு MTM ஸ்கூல்ல வந்து நின்று பார்த்தது எத்தனை அப்பனுங்க வந்து அப்படி என்ன உங்க அம்மா கூடவே இருக்கிற ஒரு குழந்தையா நாள் நீ? ஸ்கூல்ல போய் இட்டுன்னு வானா? குழந்தையான்னு கேக்குறேன். நான் வீட்ல டியூஷன்ல இருக்கிற போனா வயசு டியூஷன்ல வேற டியூஷன் டியூஷன் இல்லையா? மாத்திட்டாங்க. கவர்மெண்ட் நல்லா ஸ்கூல்ல கேட்டுங்க, வேற படிக்குதுங்க. டியூஷன் மாத்திட்டாங்க. வந்து ஒரு அப்பங்கிற கேட்டா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க மாட்டா நீ எல்லாம் எதுக்கு பெத்துக்கிட்ட? ஏமா பிள்ளைங்களே வேணாம். அன்னைக்கு உங்க பிஸ்கட் அம்மா கவர் உனக்கு ஒரு ஃபுல்லா வாங்கி நாளை வேணாம், கொடுத்துட்டு என் தான் நான் பொண்ணு கோயிலுக்கு சரி, போகும்போது போனேன். என் பிள்ளைங்க செத்தா கூட என் அக்கா தங்கச்சி பசங்க உயிரோட இருக்கணும். என் அப்படிலாம் பிள்ளைங்க நான் செத்தா கூட சொல்லவே பரவாயில்ல, என் இல்லை. அக்கா இதெல்லாம் தங்கச்சி வந்து பிள்ளைங்க தான் மெயின். இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்படி பட்டதுக்கு எப்படி மேடம் நான் எப்படி நம்பிக்கையா 100 பசங்களோட ரூபாய் கூப்பிட்டு கொடுத்துட்டு போவேன்? அந்த ஒரு 100 குழந்தைய ரூபாயை புடிங்கி ஸ்கூல்ல இருந்து கொடுக்குது. ஆமா, சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க. விடுங்க. பண்ணல ஒழுங்கா பிரச்சனையை இருந்தா ஜாஸ்தி பரவாயில்ல. பண்ணாதீங்கம்மா. அத பண்ணல. விடுங்க. ஆனா 9 வருஷமா பார்த்தாச்சு. பார்த்து நொந்து ஒரு போய் தான் இங்க வருஷம் வந்தேன். நான் பேசுறேன்மா, அவங்க 2 பேர்ட்ட நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. தம்பி, இத பாரு, நான் சொல்லி அனுப்புறேன், சரிங்க மேடம். ஒழுங்கா நடந்துங்க. நடந்துக்கிறேன் மேடம். பாத்துங்க குடும்பத்தை. அவ உங்களை நம்பி வந்திருக்கா, கண்டிப்பா பாத்து நல்லா பாத்துங்க அவளை. பசங்க மேல பசங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்க கூடாது. இருக்காது மேடம். மேடம் அது எ- நல்லது எ- நடந்துக்க எங்களுக்கு உங்களை பத்தி கூட கவலை இல்லைங்க, பசங்களை பத்தி கவலை உண்டு. கண்டிப்பா மேடம். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க எதுவும் நீங்க தப்பு. அடிக்கிறது கூத்துக்கெல்லாம் அனுபவிக்கிறது அவங்க. சரிங்க மேடம், நான் ஒழுங்கா இருந்துக்கிறேன் மேடம். பசங்க வேணும்னு சொல்லிட்டேன் மேடம். அப்ப வேணா நான் போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் குப்பை. நான் எப்பயே தூக்கி எரிஞ்சிட்டேன் அவரை. குப்பை தான் அவரு. என் பிள்ளைங்க வேணும்னு சொல்லிச்சுன்னா நான் வேணா வாழ்றேன். அது கூட நான் ஒரு வேலைக்காரி மாரி தான் இருப்பேன். என்னை எதுவும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்கிட்ட பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை உரிமையா வரக்கூடாது. ஒரு வேலைக்காரி மாதிரி துணி அவர் வீட்டுல இருப்பேன் நான். அவ்வளவுதான். இது அவளோட பர்சனல் டிசிஷன்.
அவ தனிப்பட்ட முறையில எடுக்கிறது சரிங்க ஒரு டிசிஷன். அதுல நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். சரிங்க நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்க. ஆனா அவ சொல்ற மாதிரி பசங்க உங்க கூட வரதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமா நேத்து கூட நல்லா தான் பசங்க விளையாடி இருந்தாங்க. பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? நேத்து கூட நல்லா தான் விளையாடி இருந்தாங்க. எனக்கு அதுவும் சரி, என்ன சொல்றாங்க பாப்போம். பசங்க என்ன சொல்றாங்க பாப்போம். ஆனா இவங்க வந்து அடிப்பான்னு சொல்லி பயத்துல இருக்காங்க பசங்க. நீங்க தனியா ஒன்னா கேட்டு பாருங்க. இவங்களை வச்சுன்னு கேட்காதீங்க. கஷ்டப்பட்டு இவங்களை வச்சுன்னு கேட்டனா பசங்க பயப்படும். நீங்க தனியா வச்சு அவங்க அப்பா கூட போறியாடா பேசுறியாடான்னு கேளுங்க மேடம். என் ஒரே பையன் ஒரு என் மேல பொம்பளை ஆசை. பொண்ணு தானே மேடம், அந்த பொண்ணு கொலுசு எடுத்து கொடுப்பான்னு கேட்டுச்சு அவங்க அப்பாடா. இது வரைக்கும் எடுத்து கால்ல போடல மேடம். எங்க தங்கச்சி ஊர்ல இருக்கு, நான் அது வாங்கி எடுத்து வச்சேன். நானு போடுச்சு. கொலுசு வாங்கி வாங்கி வச்சேன். வச்சா போதுமா மேடம்? வரும்போதெல்லாம் சொல்றாரு வாங்கி வச்சிருக்கானா, அது எடுத்து கண்ணுல காட்டினதே இல்ல. அது சரி, நம்ம வேலைக்கு போறோம், இந்த மாசம் சம்பளம் வாங்கி எப்படியாவது நம்ம குழந்தைக்கு கொலுசு வாங்கணும்னு தான் நான் போறேன் வேலைக்கு. ஒரு நாள் கூட லீவ் போடாது போறேன். சரி, எப்படியாவது இந்த வாரத்துல எடுத்துடணும் குழந்தைக்கு கொலுசு. அதுங்க ஆசை தானே மேடம் நமக்கு ஆசை. இனிமே நம்மளுக்கு என்ன இருக்குது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுங்க ஆசை தான் எனக்கு மெயின். அதுக்கு நல்லா படிக்க வைக்கணும். நல்லா ஒரு இப்படிதானே உங்க அப்பா அம்மா உன்னை பத்தி நினைச்சிருப்பாங்க தான் மேடம். அதான் நம்ம பசங்களுக்காக தானே வாழறோம்னு நினைப்போம். ஆனா அந்த வயசு வந்தோடனே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடுறீங்க. அதான் எல்லாரையும் நீ நினைக்கிறால உன் பொண்ணுக்காக தான் வாழறேன்னு உங்க அப்பா அம்மா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அவங்கள பகைச்சிட்டு வெளியில போயிட்டேன். அதுக்குதான் மேடம் இப்ப அனுபவிக்கிறேன் நானு. வெளியே போனேன், அதான் யாருமே வேணான்னு போனதுதான் இப்ப அனுபவிக்கிறேன். ஹாஸ்டல்ல இருந்தேன் மேடம். நான் பால் படிச்சுன்னு இந்த லீவ்ல வந்தேன். போச்சு என் வாழ்க்கையே. இவர்தான் என் எதிர்காலம், இவர்தான் உலகம்னு வந்தேன். பாருங்க, இந்த எல்லாருக்கும் வர்றதுதான் அந்த வயசுல அட்ராக்ஷன், லவ், இதெல்லாம் எல்லாருக்கும் வருது. அதெல்லாம் தாண்டி அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம வாழணும்னு அந்த தைரியம் வரணும். அதுதான் ஆக்சுவலி எம்பவர்மெண்ட். இப்போ நம்ம சொல்றோம் சம உரிமை, பெண்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கணும், அது இது சொல்றோம்ல. இந்த நார்மலா நடக்கிறது விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கான தைரியம் நமக்கு வரணும். அந்த மனக்கருத்து வரணும். காதல் வருது நேச்சுரல் விஷயம். ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம தைரியமா வாழணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அப்பா அம்மாக்கு ஆம்பளை பசங்களுக்கு சமனா பெண்களை நம்ம பார்க்கணும்னு எப்படி நினைக்கிறோம்? எதுக்காக நினைக்கிறோம்? அந்த மாதிரி இருந்து காமிக்கணும்ல. யாரா ஒருத்தர் வந்து பேசி போன்ல பேசி இது பண்ணியதுன்னா விழுந்துடுறீங்க, அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சுது. அப்போ வருது அட்ராக்ஷன். ஒரு 10 நாள் 20 நாள் கூடி போனா ஒரு வருஷம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது தண்ணி அடிக்கிறது உதைக்கிறது. ஆமா, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன இருக்கு எனக்கு வாழ்க்கையில? யாரு சொன்னா? அமெரிக்கால 40 வயசுலதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. என்னென்ன இருக்கு பண்ணறதுக்கு? படிக்கலாம், வேலைக்கு போகலாம், அப்பா அம்மாவை பார்க்கலாம், லைஃப்ல செட்டில் ஆகலாம். இவ்வளவுதானா? இது அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்புறம் 2 பசங்களாச்சு. நீங்க அந்த பசங்களுக்காக உழைப்பீங்க, உங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. பசங்களுக்காக உழைக்கிறது. பசங்க பெருசானோன்னா அவங்கள அதே தப்பு பண்ணறது. அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். அதேதான் உங்க அம்மாவும் நினைச்சிருப்பாங்க. பொழைச்சுப்பான் பொண்ணுக்கு. உங்க அம்மா அதேதான் நினைச்சிருப்பாங்க. உங்க அம்மா எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க, நீ இவ்வளவு தப்பு பண்ணி உங்க அம்மா எவ்வளவு தாங்குறாங்க ஒண்ணு. அப்ப எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க உங்க மேல. இவங்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க, பசங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு. எங்க பையனே அந்த இவர் கூட பார்க்கவும், நான் அப்பாவுக்கு லவ் கேக்குதா, இன்னொரு லவ்னு கேக்குறான். அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டான் மேடம். குழந்தை 2 பேருமே கேட்டாங்க. நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க உங்க பசங்களுக்கு? கத்து கொடுக்கல, இவங்களா சொல்றாங்க. இங்க வந்து இப்படிலாம் சொன்னாதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு அவங்க சொல்றது. தம்பி, நான் உங்களையும் ஃபுல்லா நம்பல, அவங்களையும் ஃபுல்லா நம்பல. அதுதான் இவங்க வந்து குழந்தை அது மாதிரி கேட்பாங்க. உண்மை என்னதுன்னு உங்க 2 பேருக்கும் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, நீங்க குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க, குடும்பத்தை பாக்குறது இல்ல. குடும்பத்தை உங்களுக்கு தப்பான ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, அதை அவளால மன்னிக்க முடியல. இது உண்மை, அது மட்டும் எனக்கு தெரியுது. அவ கத்தி இருக்கலாம், ஓவர் ரியாக்ட் பண்ணி இருக்கலாம், அதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து நீங்க பண்ணதுக்கு காரணமாகாது. லைஃப்ல லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ண, செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த பொறுப்பு வரணும். அந்த பொறுப்பு இல்லாததுனால தான் இவ்வளவு நடக்கிறது. இந்த பொண்ணு தனியா போய் இருந்து பசங்களை பார்த்துட்டு இருக்கால, வேலைக்கும் போய் பசங்களை பார்த்துட்டு இருக்கால, உங்களால முடியுமா? சமையலும் பண்ணி, ஒரு கொஸ்டின், சமையல் பண்ணி பசங்களை பார்த்துட்டு வேலைக்கு போய்
முடியாது மேடம். வேலைக்கு போறது இடத்துல இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி உங்களால முடியுமா? முடியாது ஒரு மேடம். பொண்ணாலதான் முடியும். ஆமா மேடம் கண்டிப்பா. ஒரு வீட்ல கூட இருந்தது இல்ல மேடம். 1 வருஷம் 2 மாசம். அப்புறம் இன்னொரு வீடு. நல்ல நல்ல வீட்ல எல்லாம் இருக்கவே மாட்றாரு. இப்ப நாங்க போனது தனி வீடு. நல்லா வசதியா போயிடுச்சு. மேல நான் ஒரு ஆள் தான் வீடு குடுத்துன்னு இருப்பேன். நல்லா வாட்டமாயிடுச்சு இவருக்கு. சரி அக்கம் பக்கம் குடிச்சா கூட சைலண்டா பேசணும்ல மேடம். அவங்க சொல்றாங்க எங்க பையன் கத்துப்பான் போல உங்க வீட்டுக்காரர் பேசுறத பார்த்து. கத்துறது அனாவசியமா. பசங்க முன்னாடியே ட்ரெஸ் இல்லாம நிக்கிறது. இந்த மாதிரி அப்படிலாம் இல்ல மேடம். நல்லா கேட்டுங்க ஒரே நிமிஷம். மேடம் உடம்பெல்லாம் இப்படி தெரியுமா கீறி விட்டுருக்காரு. அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க இவங்க எல்லாம் பொய் சொல்றது. ஒரு வீட்டுல இல்லன்னா அது காரணம் இது மேடம். காலையில ஏந்தனா கோலம் போடணும் வாசல்ல. அந்த வீட்டுக்காரமா வந்து என்ன வந்து கேக்குறாங்க. சும்மா பொய் சொல்ல. அவங்க வந்து இது மாதிரி பேசுறாங்க. ஏன் உங்க வீட்டுல கோலம் போட மாட்டாங்க? அதை குடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க, அடிப்பீங்க, இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன் வைப்பீங்க. அவ கோலம் போடாதது பெரிய தப்பு. நீங்க சொல்றீங்கல்ல அவளை இவ்வளவு குறை சொல்றீங்கல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பசங்களையும் பார்த்துட்டு பசங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல சமையல் பண்ணி வீட்டை கவனிச்சு அப்புறம் வெளியே போய் சம்பாதிச்சு வர்றது உங்களால முடியுமா? முடியாது மேடம். அதான் நான் ஒத்துக்கணும் முடியாது மேடம். அப்ப அவளை அப்படி பாத்துங்க. அவ எல்லாம் செய்யறாள். நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் மேடம். அப்ப உங்களால முடியறதெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நான் செய்வேன் மேடம். பொண்டாட்டிய வந்து பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுங்க, நம்பிக்கை வைங்க. அதே மாதிரிதான் மணியும். ஒரே நாள்ல இவங்க எல்லாம் மாற மாட்டாங்க. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா, அதை அன்பா பேசி நல்லபடியா ஒரு விஷயத்த நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. அதை எப்படி டேக்கிள் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கூட 9 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. அவர் எப்படி சொன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு அது புரிஞ்சுப்பாருன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி டேக்கிள் பண்ணு. நல்லபடியா கொண்டு போமா குடும்பத்தை. 2 பசங்க இருக்காங்க. இத பாருங்க, அவன் மேல அவளை அடிக்கிறதோ அவளை அடிக்கிறதோ தப்பான வார்த்தைகள் பேசுறதோ இருக்கக்கூடாது. இருக்காது மேடம். அப்படி ஏதாவது நடந்தா எங்களை கூப்பிடுமா? அது என்ன தப்பான வார்த்தைகள் பேசுறது? நான் போக மாட்டேன் மேடம். அவங்கதான் போன் பண்ணி அந்த போனே இப்ப கிடையாது. நீங்க பசங்களை பாத்துப்பீங்களா? அவங்கள நல்லபடியா பாத்துப்பீங்களா? கண்டிப்பா தைரியமா அனுப்பலாமா? அவங்க கூட தைரியமா அனுப்பலாம். இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடும் மேடம். நீங்க குடிக்கவே வேண்டாம் நான் சொல்லல. எப்பவும் இருக்கா, அது உங்க என்ஜாய்மெண்ட்டுக்கா இருக்கணும். சரிங்க. அது உங்களுக்கு அடிமையா இருக்கணும். நீங்க அதுக்கு அடிமையாயிடாதீங்க. கூட்டிட்டு போங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலயும் இருக்கும். அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது. இந்த குடிப்பழக்கங்கிறது வந்து ஒரு சாபம்தான், அது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு நம்ம யோசிக்கணும். அவங்க மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அது ரொம்ப முக்கியம். சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், பார்க்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.